சிங்கம்புணரியில் குரோதி சித்திரை தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற சேவகப்பெருமாள் ஐயனார் ஆலயத்திற்கு 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் பிரசித்தி பெற்ற கிராம தெய்வமான அருள்மிகு ஸ்ரீ சேவகப்பெருமாள் ஐயனார் ஆலயத்தில் இன்று குரோதி சித்திரை தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு செய்தனர். சேவகப்பெருமாள் ஐயனார் ஆலயத்திற்கு உட்பட்ட சந்தி வீரன் கூடம் பகுதியில் இருந்து புறப்பட்ட பால்குடங்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலம் வந்து சேவகப்பெருமாள் ஐயனார் கோவிலை அடைந்தது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட பெரியவர்கள், குழந்தைகள் மற்றும் பெண்கள் பால்குடத்தை தலையில் சுமந்து வந்தனர். அங்கு மூலவருக்கு பக்தர்கள் எடுத்து வந்த பாலை கொண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மணி அளவில் அபிஷேகம் செய்யப்பட்டது. சிங்கம்புணரி நாட்டார்கள் நடத்திய இந்த விழாவில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் பால்குடம் எடுத்து வந்து வழிபாடு செய்தனர். அண்ணா ஐயப்பா கொஞ்சம் நல்ல சொல்லுங்க.